இந்திய டீமுக்கு என்னாச்சு கடந்த காலமே பார்த்துட்டு இருக்கோம். இந்திய டீம் கொஞ்சம் ரன் அடிக்காமலே வந்துட்டு, உங்களுக்கு என்னடா பிரச்சனை, ஏன் ரன் அடிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் பத்தலையா, இல்ல ஐசிசி உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் போதாதா, இல்ல வருமானம் கொத்தா? நம்ம உலகத்துல பார்த்துருக்கோம், நிறைய இடங்கள்ல பார்த்தா சினிமாவிலையும் கிரிக்கெட்ல தான் அதிக வருமானமே நீங்க சம்பாதிக்கிறீங்க. இந்த வருமானம் எல்லாம் எங்க இருந்து வருது, யாருக்கிட்ட இருந்து வருது, மக்கள் கிட்ட இருந்து வருது. ஏன் நீங்க ஒரு மேட்ச் விளையாடினா எத்தனை கோடி மக்கள் மேட்ச் பாக்குறாங்க, எத்தனை லட்சம் பேர் மேட்ச் பாக்குறாங்க, அத்தனை பேர் டிக்கெட் போட்டு தானே பாக்குறாங்க மேட்ச். இப்படி இருக்கும்போது நீங்க எப்படிடா ரன் அடிக்காம போறீங்க? உங்களுக்கு என்ன பணம் பத்தலையா, இல்ல சம்பளம் பத்தலையா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை? மீண்டும் மீண்டும் நீங்க ரன் அடிக்காம இருக்கிறதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க. எங்களுடைய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் நாங்க பணத்தை போட்டு கிரிக்கெட்டை பார்க்க வந்திருக்கிறோம், ஆனா நீங்க ரன்னவே அடிக்கிறோம். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இந்த உலகத்துல கிரிக்கெட்ல இருக்கிறவங்களும் சினிமாவில் இருக்கிறவங்க தானே அதிகமா சம்பாதிக்கிறீங்க. இந்த சம்பளத்துல உங்களுக்கு என்னடா ஒரு குறைச்சல்? நீங்க ஆடம்பரத்துல குறைவான இதுல இருக்கிறீங்களா, இல்ல ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்னடா பிரச்சனையா இருக்கிறது? கிரிக்கெட்ல மட்டும் நீங்க விளையாடினா எங்களை ஏமாத்துறீங்க, பாக்குற மக்களை ரசிகர்களை மொத்தமா நீங்க ஏமாத்துறீங்க. இந்த கிரிக்கெட்ல நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? ஏதாவது முயற்சி பண்ணுங்கடா, ஏதாவது வெற்றி பெறுங்கன்னு சொன்னா. நீங்க கடந்த தினங்கள்ல நம்ம பார்த்துட்டு வரோம், கிரிக்கெட்ல மொத்தமா சொதப்புறீங்க, ரன்னே அடிக்க மாட்டேங்கிறீங்க. முக்கியம் பார்க்கணும்னா உங்களுக்கு சம்பளத்துல வல்ல பிரச்சனைகள் இருக்கிறதா, இல்ல கிரிக்கெட்ல வல்ல ஆளுமையில் இருக்கிறதா, இல்ல கௌதம் கம்பீர் கோச்சாக வந்தது உங்களை அத்தனை பேர் பிடிக்கலையா? பல விமர்சனங்களுக்கு நீங்க தள்ளப்படுறோம், ரசிகர்களுக்கு தள்ளப்படுறீங்க. இதெல்லாம் எதற்கு காரணம்? ஏன் உங்களுக்கு கோச்சு பிடிக்கலையா, மாத்துக்க அப்படின்னு பல கொஸ்டின்கள் இங்கே இருக்கிறதா என்று நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்கே ஒரு புரியாத ஒரு புதிராகவும் இருக்கிறது. இந்த மாதிரி மேட்சுகள் நீங்க இப்படி ஆடிட்டு இருந்தா நம்முடைய சம்பவங்கள் எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. எந்த பிச்சில் போனாலும் சரியா விளையாட மாட்டேங்கிறாங்க, இந்திய பிச்சில் விளையாடினாலும் சரியா விளையாட மாட்டேங்கிறாங்க. எங்கடா நீங்க விளையாட போறீங்கன்னு எங்களுக்கே ஒரு குழப்பமாயிருக்கு. நீங்க விளையாடுறதே பாக்குறதுக்கு ரசிகர்கள் எல்லாம் அவ்வளவு முட்டாளாக்குறீங்களே. இந்த வருமானம் உங்களுக்கு பத்தலையா, இல்ல கிரிக்கெட் போர்டு உங்களுக்கு கொடுக்குற வருமானம் பத்தலையா? ஏன் இந்த உலகத்திலேயே நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம், எல்லா இடத்துலயும் பார்த்தாலே கிரிக்கெட்ல இருக்கிறவங்களும் சினிமால இருக்கிறவங்களும் அதிகமா சம்பாதிக்கிறீங்க. இந்த அளவுக்கு சம்பாத்தியம் உங்களுக்கு போதாதுன்னு நீங்க கிரிக்கெட்ல மேட்சை கைவிடுறீங்க. எங்களால இதை புரிஞ்சுக்கவே முடியல. இந்த மாதிரி நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது கிரிக்கெட் பார்க்குற அத்தனை ரசிகர்களுக்கும் உண்மையிலேயே வலிக்குது. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. எல்லா இடத்துலையும் மேட்ச் விளையாடுங்க, விளையாட முடியலன்னா போயிட்டே இருங்க. ஏன்னா எத்தனை பேர் கியூல இருக்கிறாங்க விளையாடுறது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு மேட்ச் ஆடுங்க. அதுதான் எங்களால சொல்ல முடியும். இந்த மேட்ச் உங்களுக்கு பல ஒரு ரிஸ்கஸ்டை கொடுக்குமான்னு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்க சொதப்பிட்டே இருக்கிறீங்க, அதான் எங்களுக்கு புரியும். கோச்சை மாத்தணும்னு உள்ள திட்டங்கள் போடுறீங்கன்னு புரிய, என்ன நடக்கானே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வணக்கம்.